அநியாயம் நிறைந்த இடத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே என்னுடைய நிலைமையை மாற்றும், என்னை ஆசீர்வதியும் என்று நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அற்புதங்கள் நடக்காம இருக்கிறது இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்க போறார். நல்லா கவனிங்க. யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து தப்பித்து ஓடி போய் லாபான் என்கிற தன்னுடைய மாமனார்கிட்ட 14 வருடங்களாக அவர் வேலை செய்கிறார். அவருடைய மாமனாரு யாக்கோபு வந்ததினாலே ஆசீர்வாதம் அடைகிறார். ஆனால் அவர் நினைக்கிறாரு, என் கூட இருக்கிறதுனால தான் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு எதை தொட்டாலும் தொலங்குது, அது ஆசீர்வாதமாய் மாறி விடுகிறது. ஆனா லாபான் என்ன பண்றாரு? 10 முறை அவர் சம்பளத்தை மாத்துறார், டார்கெட்டை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இவருக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை தரல. நான் இன்றைக்கு உங்க தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புறேன். 10 இயர்ஸா நீங்க டாயில் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஒரு சரியான ரெகக்னிஷன் கிடைக்காம அந்த அலுவலகத்திலேயே நீங்க சிக்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு தரிசனமான அந்த பெத்தேலுக்கு போ, அதே இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நான் பெத்தேலில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், I am the God of Bethel where thou anointest the pillar. அங்கே நீ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாய் அல்லவா, அந்த இடத்துக்கு நீ புறப்பட்டு போ, இந்த இடத்தை விட்டு நீ புறப்படுன்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார்னு யாக்கோபு தன் மனைவியாகிய லேயாள் இடத்திலும் ராகேல் இடத்திலும் சொல்கிறார். நாம் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குன்னு வாக்கு பண்ணின அந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டிய டைம் வந்துருச்சு. டோன்ட் பி ஸ்டக் வேர் யூ ஆர் நாட் ரெகக்னைஸ். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்காக வைத்திருக்கிற அந்த பூமியை நான் உனக்கு தருவேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார். The Lord says, arise, go to Bethel where I appeared to you. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்றார், நான் உனக்கு தரிசனம் அந்த இடத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். Today is a new beginning. தயவு செய்து உட்கார்ந்து அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் புதிய ஆரம்பத்தை தருகிறார். பெத்தேல் is calling you. பெத்தேல் உங்களை அழைக்கிறது. God bless you. Have a wonderful day.